நீ எவன் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டியும் விஜய் களத்துல இறங்கி போராட்டத்துல இறங்குவா தெரியுமா? பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்முறைகளுக்காக நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க விஜய் தலைமையில ஒரு போராட்டம் நடக்கும். விஜய் களத்துல வந்து உட்காருவாப்ல. அன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாடு யூ கேன் ஃபீல் தி ஹீட். அன்னைக்கு நீ விஜயை தொடவே முடியாது. விஜய் நீ தொட்டு ராணுவத்தை கூட இறக்கு, நீ தொட்டு அவரை கைது பண்ணு வச்சுங்க. மெரினா புரட்சி வெறும் மெரினால மட்டும் வெடிச்சு தம்பி, தமிழ்நாடு புரட்சி ஒன்று வெடிக்கும். விஜய் மேல கை வச்சுன்னா அங்கங்க பத்திக்கும், தீயா பத்திக்கும். தமிழ்நாடு ஒண்ணுத்துக்கு இல்லாம வேற மாதிரி ஒரு போயிடும். அன்னைக்கே ஆட்சி விஜய் நினைச்சா வச்சுங்க ஒரே நாள் ஆட்சி கழிச்சு விட்டு முடியும் தெரியுமா? விஜய் நினைச்சாருன்னா நான் களத்துக்கு வந்து நிக்கிறேன்யா, என் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மோசமான ஆட்சி இருந்து அப்புறப்படுத்தி தீரணும், இதற்காக நான் இன்னும் நிக்கிறேன், உண்ணாவிரத போராட்டம் நிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவீங்க? எத்தனை லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஜெயில் இருக்கா? அவ்வளவு தூக்கி கொண்டு போய் அடைக்கிறது ஜெயில் இருக்கா? எத்தனை நபர்கள் செய்வீங்க? நீ ராணுவத்தை இறக்குனா கூட செய்ய முடியாது. இது நேஷனல் மீடியாவை தாண்டி கிட்டத்தட்ட நீங்கள் விஜயை தொட்டு உள்ளேயே வைக்கணும்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அண்டை மாநிலத்துல கிளம்பி சரியா தமிழ்நாட்டுக்குள்ள வருவான். நீங்க நினைச்சிட்டீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் விஜய்க்கு ஆள் இருக்குன்னு? உலகம் முழுக்க ஆள் இருக்கு. அண்டை மாநிலத்தில் கிளம்பி வந்தான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு தாங்கவே தாங்காது. இந்த மொத்தமா விஜய் நினைச்சா ஒரே நாள் ஆட்சியை கலைச்சிட முடியும். அவரை நீங்க சீன்றீங்க ஒட்டுமொத்த நபரையும் வச்சு. இந்த சீண்டுதல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து நிற்கும் பாருங்க. அவர்கிட்ட செய்வீங்க, தமிழ்நாடு ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நீங்களே பாப்பானுங்க எத்தனை கோடி பேர் இளைஞருக்கு வராங்கன்னு தெரிஞ்சுட்டு சொன்னாப்புல கூட்டிங்க ஓட்டிங்க மைனஸ் ஆகும்.